ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு. நீங்க யார் இவருக்கு? ஃப்ரெண்ட் டாக்டர். யஹூதியாயிலே ஒரு கிராமத்தில் ஒரு தனுவாசத்தின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மணி 10 ஆச்சு. பயமாரில் கீழே வெயிட் பண்ணுறாங்க, விளையாட போகலாம். அதான பார்த்தேன், நம்ம ஒரு டைம் பேச வந்தேன். சரி போ, நான் வாரேன். சரி வா. அத்தடிய ஸ்டஃப் செட் ஆகுதே. சுத்தி சரியில்லையோ. அடிக்கும் ஸ்பீடாக ப்ளூடூத் ஆன் பண்ணு. ஃபுட்பால் விளாட போகணுங்க, பசங்களாம் வெயிட் பண்ணுவீங்கன்னா. அதான் ரொனால்டோ மெஸ்ஸி வெயிட்டிங். ஸ்பீடாவா. அப்போ மேட்ச் FIFA 2016 டூர்னமெண்ட். எது மினிமில்ஷியா டூர்னமெண்டா? இந்த சின்ன பசங்க புத்தி வேலை மாறாதுல்ல. கம்பெனி ஜட்டி. அண்ணா பாக்கெட் ஜட்டி இல்லையா? இல்லடா தம்பி. இதுல வேற கலராச்சும் உண்டா? இல்லடா தம்பி. போட்டாச்சும் பார்க்கலாமா? ஜட்டியே எப்படிடா தம்பி? நம்ம கடையில தம்பி போடாம வேற யாரு போடுவான்? சென்டிமெண்டா வேற டச் பண்ணிட்டான். மடைய நம்புனா. ஓ பைரவா விஜய் போல இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எடுக்கலாமா? ப்ரோ 2 ஷர்ட்ஸ் பில் போடுங்க. டேய் நீ அந்த டீச்சரோட பையன் தானே? யப். நீ எப்படி இப்படி வாட்? கெட்ட பசங்க சகவாசம் வச்சுக்கிட்டு முடி வளர்த்தி ஸ்டட்டு போட்டு முன்னெல்லாம் தண்ணி தெளிச்சு சாப்பிட்ருக்காங்க. நிறுத்துக்கண்ணா. குடிச்சிட்டு கஞ்சாயம் அடிச்சுட்டு தம்மு அடிச்சுட்டு லவ்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை கத்தி எடுத்து குத்துட்டு டீசெண்டா முடியை வெட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் எங்களை நல்லவங்களோட ஒத்துப்பிக்கலாம். நீங்க நான் இப்போ என்னடா சொன்னேன்? அண்ணா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணவங்க இல்ல, நல்லவங்க இல்ல, ஃப்ரீக்க மாதிரிலாம் கெட்டவங்க இல்ல. தம்பி மாதிரி நல்ல பசங்க இருக்காங்க. தம்பி ஊருக்கு பழி சொல்ல தெரியும், பழி சொல்ல தெரியாது. நீ உனக்கு பேஷனை விடாத. நோ பெயின் நோ கெயின். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். அண்ணா ஃபோன் வருதாண்ணா? ஃபோன். ஹலோ. சொல்லுங்க. இன்னும் ராத்திரியா? என்ன ராத்திரியா? சரி சரி, சின்ன பசங்களாம் இருக்காங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். லவ்வோட்ட பேசுனதுக்கும் போதும் பில்லா போடுங்க. சரி நைட் மிஸ் கால் தரேன். என்ன தம்பி ஓகேவா? லைட்டா டைட்டா இருக்குது. என்னோட சோப்பிடும்போ வெயிட் ஆயிடும். உனக்கு ஜெட்டி நீ என்னைக்கு துவைச்சேன்? நான் தானே துவைச்சேன், எனக்கு என்ன தெரியும்? காமெடி பண்ணா நீ பில்ல கொடு, நான் போயிட்டு வரேன். இந்த ஜெட்டி எத்தனை பேர் போட போகிறாங்களோ? எவ்வளோண்ணா? 500 ரூபாய் தம்பி. 500 ரூபாயா? சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே. தேங்க்யூ. நன்றி. ஒரு ஜெட்டி 500 ரூபாயா? ராம்ராஜ் ஜெட்டிடா, தரமா இருக்கும், நீடி துளைக்கும். சரி ஷார்ஜா ஆர்டர் பண்ணு. மணி வச்சிருக்கியா? மணி 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 மணி. என்ன அண்ணா? யாரா இவன்? மணி புஷ்ப மணி. சாரி மணி, இது வேற மணி. நான் வீட்டில் கொண்டாடுறேன். என்ன பேர்ல ஏதாச்சும் 350 rupees தான் இருக்கு. அது நான் பெட்ரோல் போட வச்சிருக்கேன். அது இல்லைனா நடந்தா போனோம். உன்னோட மணி இருக்கா? இது நீ இல்ல, இது வேற மணி. மணி பைசா. நீ குடி, நம்மடல ஆகாசா, நான் பாத்துக்கிறேன். சப்பாத்தி குருமா சும்மா வருமா, சும்மா வருமா. ஹலோ சப்பாத்தி குருமா. இப்போ இந்த முக்கலையா இன்னும் வர என்ன போனே வரல? எங்க போற நீ? அதுதான் இந்த உத்தமனையில நம்ம தலைவர் இவன் ரொமாக்ஸ் ஷார்ட் ஃபிலிம் எடுக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஷார்ஜா குடிச்சு முடிச்ச முன்னாடி நான் பார்த்துட்டு வரேன். இன்னும் வந்துட்டேன், நீ பயப்படா. நீ ஷார்ஜா குடி, நான் வரேன். முடிக்க ஒரு மாதிரியோ ஸ்கேப். ஜோசு ஹீரோ கமிட் ஆகிட்டேன். நீ பில்ல கொடு, நான் நடிக்க போறேன். அப்போ பெட்ரோலு மண்ணெண்ணெய் வேண்டது.
ஜோசு ஏய் ஆ? அடிபம்பு ஞாபகம் இருக்கா? எங்குள்ள அடிபம்பு? நம்ம கூட ஃபுட்பால் ஆடுந்த பையன். அந்த அடிபம்பு ஆண்டனியா? ஓ கேமரா கிட்ட தரான்னு சொன்னா. அப்படியா? நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த சாணத்தை கடை வாங்கி யூஸ் பண்ண அவனா இப்படி? இதான் சொல்லுவாங்க, அர்ப்பன் வாழ் வந்தா அர்த்த ராத்துல கூட பிடிப்பானா. அதையும் இப்ப நம்ம ஊர்ல புதிய ட்ரெண்ட் கேட்டா? நீ என் பைசான நிறமாறையோ நண்பா, நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சா உப்பு இல்லாத பல கஞ்சியை விழுறோம் தெரியுமா? இதுக்கு வேண்டி நான் உனக்கு ஒரு பொரிச்ச மீன் எடுத்துருந்தார். ரியோ 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 லெக் பீஸ். பொரிச்ச மீன்ல லெக் பீஸா? வால் பகுதி தெரியாதா உனக்கு? எடுத்துட்டார். ஐயோ தம்பி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க. ஆமா, நீங்க யார் இவருக்கு? டாக்டர். உங்க ஃப்ரெண்டு சிஓபிடி அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு. நிக்கோட்டின்கிற போதைப் பொருளால வரக்கூடிய பாதிப்பு இது. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரும். உங்க ஃப்ரெண்ட் சிகரெட் பிடிப்பாரா? இல்ல டாக்டர், ரொம்ப நல்ல பையன் டாக்டர். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரும். சிகரெட் புகை சுவாசிக்கிறவங்களுக்கு இந்த நோய் அதிகமா வரும். ரியோ நண்பா, உன்னை நான் எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பழக்கத்தை விடு விடுன்னு சொல்லி. உனக்கு இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு நீ பாத்துக்க மாட்டியா? உயிர் நண்பன் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதுவும் இல்லாம சாதாரண சிகரெட் தானே, இதெல்லாம் என்ன உயிராக போகுது? நீ சொன்னது நான் போய் கேட்டிருந்தா நீ இப்படி இறந்துருக்க மாட்டேன். நான் இறந்திருந்தா கூட நான் இவ்வளோ வருத்தப்பட்டுக்க மாட்டேன். ஆனா நீ இறந்ததான் முடியல. நீ கேன்சர்ல சாகல, நான் தான் கொன்னேன். அதில் இறந்து போற கடைசியால் நீ அதை இருக்கணும். எங்கள் வாழ்க்கை இந்த கால இளைஞர்கள் ஒரு பாடமாக இருக்கட்டும்.